ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்ட தனி விமானம் திருச்சி விமான நிலையம் வந்து இறங்கியிருக்கிறது. தற்போது ஏராளமான தொண்டர்கள் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பளித்து வருகிறார்கள். தனக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சொகுசு பேருந்து, பிரச்சார பேருந்தில் அவர் ஏறி இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் துவங்க இருக்கிறார். அதற்காக மரக்கடை பகுதியில் அனைத்து ஆயத்த பணிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் ஏராளமான தொண்டர்கள் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காலையிலிருந்தே பார்த்துட்டு வரோம். தற்போது திருச்சி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கள விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தினேஷ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தினேஷ். தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள தாவேகா தலைவர் விஜய் தற்போது திருச்சி விமான நிலையம் வந்து இறங்கி இருக்கிறார். அங்கே ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உற்சாக வரவேற்பு அளிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று முதல், அதாவது திருச்சியில் இருந்து தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்க உள்ளார். அதாவது தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இன்று திருச்சியில் இருந்து அந்த தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சற்று நேரத்திற்கு முன்பாக திருச்சி விமான நிலையம் வருகை தந்தார். அங்கு வந்த அவர் தனி விமானத்தில் இருந்து ஒரு பேருந்தின் மூலமாக விமான நிலையத்திற்கு வெளியே அவர் வருகை தந்து அங்கு குழுமி இருந்த ரசிகர்களுக்கு முன்பாக அவர் கையசைத்தார். தொடர்ந்து இந்த தேர்தல் பரப்புரைக்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அந்த பேருந்தில் தற்போது ஏறியுள்ளார். அங்கிருந்து விமான நிலையத்தில் இருந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு வருகை தந்து அங்கிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வழியாக தலைமை தபால் நிலையம், பாலக்கரை, காந்தி மார்க்கெட் வழியாக மரக்கடை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பிரச்சாரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த இடத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே அந்த தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளார். இதற்காக தற்போது திருச்சி விமான நிலையம் வருகை தந்த விஜய் வள்ளி நெடுங்கிலும் பார்த்தமையானால் கிட்டத்தட்ட 8 விமான நிலையத்திலிருந்து இந்த மரக்கடை பகுதி என்பது 9 to 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கிலோமீட்டர் முழுவதும் பார்த்தமையானால் இந்த சாலையின் இரு புறங்களிலும் பார்த்தமையானால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வழிநெடுங்கிலும் காத்திருக்கின்றனர். குறிப்பாக டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பார்த்தமையானால் பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரிசையாக நின்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை விஜயை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். மேலும் இந்த பகுதிகளில் மேளதாளங்கள் முழங்க அந்த தாவேகா தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் அவரை வரவேற்பதற்காக உற்சாகமாக காத்திருக்கின்றனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் செல்லக்கூடிய பாதையில போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த 12 மணி வரை பார்த்தோமேயானால் அவர் இந்த திருச்சியை விட்டு அரியலூர் அந்த பகுதிக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலையை தொடுவதற்கு வரும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய இந்த சுற்றுப்பயணம் தொடர்பாக திருச்சி மாநகர் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள், குறிப்பாக 23 நிபந்தனைகளுடன் இந்த பரப்புரைக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். அதனை முறையாக பின்பற்ற வேண்டும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை வரவேற்பதற்காக மிகுந்த உற்சாகத்தோடு, எழுச்சியோடு ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றி தினேஷ். விமான நிலையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுடைய வருகை பற்றிய விவரங்களை பதிவு பண்ணீங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.